நம்ம தலைமுடியை விட 5ல இருந்து 10 மடங்கு மெல்லிசா இருக்கிற பட்டிலைகளை கைகளால சரியா எண்ணி பிரிக்கணும்னா முடியுமா? சாதாரண பட்டிலைகளை புடவையா மாத்துற கலையில இது ஒரு பகுதி வேலை. சாயமேற்றப்பட்ட பட்டிலைகள் காஞ்சதுக்கு அப்புறம் செய்யப்படுற இந்த வேலைக்கு ஆங்கிலத்துல வார்ப்பிங்னும் தமிழ்ல பாவு சுற்றுதல்னு அழைக்கப்படுது. அதிக சிக்கலோடையும் சரியான விகிதத்துல பிரிக்கப்படாத பட்டிலைகளை நெசவாளிகள் இந்த முறையை பயன்படுத்தி சரி செய்யறாங்க. பட்டுல ஏற்றப்பட்ட வண்ணங்களை வச்சு ஒவ்வொரு புடவையோட முடிவுலையும் நெசவாளிகளால அணின்னு சொல்லப்படுற நூல்களை அடையாளமா கட்டுறாங்க. இது நெசவு செய்யும் போது ஏற்படுற சில பிரச்சனைகளை தவிர்க்க உதவுது. ஒரு தறிக்கு தேவையான வார்ப்பை தயார் செய்ய 1ல இருந்து 1.5 நாட்கள் எடுக்கும். சரி செய்யப்பட்ட பட்டிலைகள் இந்த இரும்பு உருளைகள்ல சுத்தப்படுது. கைத்தறிகளுக்கு 8ல இருந்து 12 புடவைகளுக்கு தேவையான பாவும், விசைத்தறிகளுக்கு 30ல இருந்து 60 புடவைகளுக்கும் சுத்தப்படுது. இந்த உருளைகள் இருக்கிற ஆயிரக்கணக்கான பட்டிலைகள் எப்படி தறியோட சேர்க்கப்படுதுன்றத அடுத்த காணொளியில பார்க்கலாம். நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு புடவைகளுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளையும் நெசவாளிகளோட உழைப்பையும் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.